எனக்கு மிகவும் பிரியமான நண்பர் சகோதர சகோதரிகளே, காலை வரை பார்த்து அதிக மகிழ்ச்சியடைகள். கர்த்தரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கப்படி நம்ம கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனம். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமா. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமும் கோடலை செவ்வையுமாக கர்த்தர் இந்த நாளில் இன்றைக்கு மாற்றி கொடுக்க போகிறார். ஒருவேளை பணி தெரிந்த பிரதர், ஒரு இருளா இருக்கும் பிரதர், என்ன செய்வோம் தெரியல பிரதர், எப்படி போய் பேசுவோம் தெரியல பிரதர் என்று சொல்லி யோசித்து கொண்டே நீங்கள் பயந்து நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்கிறது, உனக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றி உனக்கு முன்பாக கோணலை செவ்வையாக்குகிறார். அவர் செவ்வையாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்படி இந்த இருளை நான் மேற்கொள்ளுவேன், எப்படி நான் வெளியே வருவேன் என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருக்கிறார். உன் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். வேத வசனம் அழகாய் சொல்கிறது, உலகிலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிறார் மெய்யான ஒளி என்று சொல்லி, அந்த ஒளி இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள் வந்து வெளிச்சம் உதிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும். நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் வெளிச்சம் உதிக்கும். நீங்கள் வேலை செய்து ஆண்டவரே என்று கூப்பிடுவீங்களா, அந்த இடத்தில் வெளிச்சம் உதிக்கும். எந்த இடத்தில் நீங்கள் புலம்புகிறீர்களோ அந்த இடத்தில் தேவனுடைய வெளிச்சம் நிச்சயமாய் வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, கோணலாக இருக்கிற வழியை செவ்வையாக்குவார். வழி நல்லா போன்னு பார்த்தா இவ்வளவு தடைகள், இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு நெருக்கமோடு நான் போயிட்டு இருக்கேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொள்ளலாம். உனக்கு முன்பாக இருக்கிற கோணலானவைகளையும் அவர் செவ்வையாய் மாற்றுவார். கர்த்தர் இருளை மாற்றி வழியை செவ்வைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், கோணலை செவ்வைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன? ஏசாயா 45:2 சொல்லுகிறது, நான் எனக்கு முன்னே போய் கோணாளர்களை செவ்வையாக்கும் என்று கர்த்தர் சொல்ல. கர்த்தரை நமக்கு முன்பாக அனுப்ப வேண்டும். கர்த்தரை நாம் எப்பொழுது நமக்கு முன்பாக வைக்க வேண்டும். அவருக்கு நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை நாம் நமக்கு முன்பாக வைத்து பார்த்து வாய்க்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், உன் இருள் மாறும். கோணலான வழிகளை அவர் செவ்வையாய் மாற்றுவார். சரியான பாதையில் அழகாய் போய் நடத்தி கொண்டு வருவார். பூமியில் மாத்திரமல்ல, பரலோகம் போய் சேரும் வரை அவர் நம்மை நடத்துவார், வாழ வைப்பார், உயர்த்துவார், கண்மணி போல பாதுகாப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிற அப்பா, உள்ள கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். பெரிய காரியங்கள் செய்வீராக. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இருளை எல்லாம் வெளிச்சமாய் மாற்றும், கோளாரவை சிறுவையாக்குகிறாங்க. ஆண்டவரே, நடக்க பழகித்தான் எல்லா தடைகளையும் நீக்கும், அற்புதமாய் நடத்தும், மேன்மைப்படுத்தும், உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்கப்படும் கிருபை சூழ்ந்திருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, அவருடைய பிள்ளைகள் விரும்பி கேட்கிற எல்லா காரியத்தை கொடுத்து ஆசீர்வதி, அற்புதமாய் நடத்தும். கர்த்தரே நடத்தினார் என்று சொல்லி சாட்சி சொல்லட்டும். கிருபை சூழ்ந்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன பிதாவே, ஆமென். God bless.